ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான ஒரு மாதமானது ஆணி மாதங்க. இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 3ஆவதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது ஜூன் 15ஆம் தேதி பிறக்க போகுது. ஸோ ஜூன் 15ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயணம் செய்வார். அப்படி பயணம் செய்யக்கூடிய மாதம் தான் ஆணி மாதம். தமிழ் மாதத்தில் சூரியனுடைய அடிப்படையில் தான் வரும். சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு தமிழ் மாதமாக வரும். இப்போ குரோதி வருடமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த குரோதி வருடத்துடைய மிக சிறப்பான மாதம்னா இந்த ஆணி மாதத்தை சொல்லலாம். ஏன்னா ஆணி மாதத்தில் பல தெய்வீகமான சிறப்பான நாட்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் சுபமுகூர்த்தமான நாட்களும் வரும். ஸோ ஆணி மாதத்தில் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாத பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஃபஸ்ட்டு ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய பல சிறப்பான விஷயங்கள் சொன்னல, அந்த சிறப்பான விஷயங்கள் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஆணி மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, ஆணி மாதத்துடைய சிறப்புகள், அதாவது என்னென்ன விசேஷங்கள் விரத நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஆணி மாதங்கிறது மிதுன மாதம் எனப்படும். மிதுன மாதம் எனப்படக்கூடிய ஆணி மாதம் இந்த டைம் சனிக்கிழமை பிறக்குது. ஆணி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் வருங்க. இதில் ஆணி திருமஞ்சனம் எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறக்கூடிய நடராஜருக்கு மகா அபிஷேகம் ஒன்றுங்க. அப்புறம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியோட்டு மாங்கனி திருவிழா நடைபெறும். இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆணி மாதத்தில் எந்த நாட்களில் முக்கிய விசேஷங்கள் வரும் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசியாக திகழ்வது, அதாவது கடைசியாக வரக்கூடிய மாதமாக திகழ்வது ஆணி. இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது. இளவேநீர் காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை இந்த மாதம் தணிக்கும். மகாவிஷ்ணு கூட கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொணர்ந்தது இந்த ஆணி மாதத்தில் தான். ஆணி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்தன்று சிவ ஆலயங்களில் சிவபெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் எனப்படக்கூடிய மிகப்பெரிய இதுவானது சாத்தப்படும். அப்புறம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு சோஷ்ட அபிஷேகமானது செய்யப்படும். இது ஆணி மாதத்துடைய இன்னொரு சிறப்பு. அப்புறம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கோடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வாங்க. அப்புறம் வாழையடி வாழையாக தலைத்து நிற்க நம்ம திருச்சி மலைக்கோட்டையில் கூட தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழத்தாள்களை காணிக்கையாக படைப்பாங்க. இப்படி ஆணி மாதத்தில் பலவிதமான விசேஷங்கள் வரும். அதனால தான் ஆணி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லப்படுது. இந்த ஆணி மாதத்தில் அது மட்டும் கிடையாதுங்க. ஆணி மாதத்தில் வரக்கூடிய மாத சிவராத்திரி, ஆணியில் வரக்கூடிய அமாவாசை, ஆணியில் வரக்கூடிய நடராஜருடைய ஆணி திருமஞ்சனம், ஆணியில் திருமலஞ்சேலி தீர்த்தவாரி, காரைக்காலில் மாங்கனி திருவிழா, ஆணி பௌர்ணமி வியாச பூஜை, காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு வியாச பூஜை, திருவண்ணாமலையில் ஸ்ரீ மாணிக்க வாசகருடைய உற்சவம், திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரருடைய அயனசர்வ உற்சவம், ஸ்ரீரங்கத்தில் சேஷ்ட அபிஷேகம், இப்படி பலவிதமான சிறப்புகள் இருக்குது. இப்பேற்பட்ட ஆணி மாதத்தில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான ஆணி மாத பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். அதனால் இந்த கணிப்பு கரெக்டாக உங்களுக்கு பொருந்தும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எடுத்த கொள்கைகளில் மாறாவதராக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆணி மாதம் எதையும் உடனடியாக உங்களால் ஆராய்ந்து செய்ய முடிகிற மாதிரி எல்லா காரியங்களும் முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மருத்துவம் சார்ந்த செலவுகள் நிறைய வரலாம்.
சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் அனைத்தும் நிகழும். மற்றவர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஸோ மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உண்டாகிறத ஏற்றுக்கணும். எப்பயுமே மாற்றங்களை நாம் ஏற்றுக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு வாழ விடாது. ஸோ நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாற்றங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். இனி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆனி மாதம் என்ன மாற்றமோ அதை நாம் ஏற்றுக்கணும். ஸோ கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க ஏற்றுக்கோங்க. சகல கலைகள்லையும் வல்லவர்களாக விளங்குற மாதிரி அப்போ தான் உங்களால் திகழ முடியும். ஆனி மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார். உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய மாதம். தொல்லைகள் தந்தவர்களாக ஆட்டோமேட்டிக்காக விலகுவாங்க. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். கண்டசனியுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இடையிடையே ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டு நிவர்த்தியாகும். இப்படியெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து இந்த ஆணி மாதத்துக்கு இருக்குது. ஆனி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு புதன் செல்றாரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அதிபதியான புதன் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறது யோகம்தான். அது மட்டும் இல்லாமல் சூரியனோடு புதன் இணைந்து புதத்திய யோகமானது உருவாகுது. எனவே படிப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பலன் கிடைக்கும். அரசாங்க உதவியை நாடுபவர்களுக்கு அது கைகூடும். வெளிநாட்டிலிருந்து உத்தியோக சம்பந்தமாக அழைப்புகள் வரலாம். ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்திலே பணி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும். சேமிப்பு உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கிடைக்க செய்யும். ஆனி 17ஆம் தேதி கூட சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. அப்பொழுது குருவுடைய பார்வை செவ்வாய் மீது பதிகிறது. எனவே இது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இதனால் உங்கள் ராசிக்கு சுப செலவு அதிகரிக்கும். எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து தொழில் வளர்ச்சி கூடும். விலை உயர்ந்த பொருட்களில் சேர்க்கை உண்டு. குருவுடைய பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்க்கறதுனால மருத்துவ சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இது இடம் பூமி வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கிடைக்க செய்யும். அப்புறம் ஆனி 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு. அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குறாரு. மேலும் குருவுடைய பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மீது பதியுது. இதனால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கு அறிகுறி தென்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சில முக்கிய பொறுப்பு கூட கிடைக்கும். மேல்மட்ட தலைவர்கள் மிக நெருக்கமாக இருப்பாங்க. அவங்களோட உதவியோடு முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் காண்பீங்க. அப்புறம் ஆனி 19ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்றாரு. உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக புதனும் விரயஸ்தானத்துக்கு வரும்போது கட்டுக்கடுங்காத வகையில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். பெற்றோருடைய மணிவிழா, பிள்ளைகளுடைய மணிவிழா, இடம் பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, வாகன மாற்றம் போன்றவற்றுக்கு செலவிடுவீங்க. வீண் விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகாரத்தில் கட்டுப்பாட்டு செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியத்தை சீர்கொள்ள முடியும். ஸோ அதனால் ஆரோக்கியத்தை சீர்கொள்வதற்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலிடத்தோட ஆதரவோடு மிக சிறந்த பொறுப்புகள் வரலாம். வியாபாரம், தொழில் செய்பவர்கள் புதிய கிளை திறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக பொறுப்புகள் கூடும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் சேரும். மாணவ மாணவிகளுக்கு வெற்றி வாகை சூறக்கூடிய அமைப்பு உண்டாகும். பெண்களுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படும். பணிக்குரிய பெண்களுக்கு பணி சும கூடும். அதற்கேற்ப ஊதிய உயர்வு வரும். அதனால் பணி சும கூடுச்சுன்னா பணி நினச்சி கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே மருத்துவரை பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களாக சரி பண்ணிக்கிறது நல்லது கிடையாது. மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு என்ன உடல் சம்மந்தமான தொந்தரவுகள் இருந்தாலும் அதை தாராளமாக மருத்துவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணினீங்கன்னா தான் உங்களுடைய மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்க முடியும். இதில் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ஆனி மாதம் அதிர்ஷ்டமான நாட்கள் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட தேதி இருக்குது. அது என்ன தேதிங்கிறது ஆங்கில வகையில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஜூன் 18, 19, 26, 27, 30. அப்புறம் ஜூலையில் 1, 2, 11, 12, 16. இதெல்லாம் அதிர்ஷ்டகரமான தேதிகள். இந்த தேதிகளை உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா நீலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆனி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான மாத பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.